தமிழகத்தில் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்த பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பான கோப்புகள் அனைத்தும் இப்பொழுது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியிடம் உள்ளது. அதை வைத்து ஓ பன்னீர்செல்வத்தை பாரதிய ஜனதா மிரட்டி வருகிறது. இதனால் பீதியடைந்துள்ள ஓ பன்னீர்செல்வம் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதாவிடம் சரணாகதி அடைந்துள்ளார். மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி, RSS காரரான குருமூர்த்தி, பாரதிய ஜனதாவின் அரசியல் தரகரான மாஃபா பாண்டியராஜன் மற்றும் மைத்ரேயன் மூலம் ஓ பன்னீர்செல்வத்தை அக்கட்சி ஆட்டி படைத்து வருகிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவை ஒழித்துவிட்டால் தமிழகத்தில் காலூன்றி விடலாம் என்பது பாரதிய ஜனதாவின் திட்டம். அதிமுகவை உடைத்து அதை அழித்துவிட்டால் மத்தியிலும் மாநிலத்திலும் OPS மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்களுக்கு பல பதவிகள் அளிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா தலைமை உறுதியளித்துள்ளது. இதை நம்பி OPS தரம் தாழ்ந்த அரசியல் நடத்தி வருகிறார். ஜெயலலிதாவின் மரணத்தை கூட கொச்சைப்படுத்தி கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார். ஒரு கட்டத்தில் தொப்பி சின்னத்திற்கு ஆதரவு அதிகரித்ததால் எங்கே அதிமுக அம்மா அணியோடு கைகோர்த்து தன்னை பாரதிய ஜனதா கலெக்டரி நட்டாற்றில் விட்டுவிடுமோ என்று அச்சமடைந்தார் OPS. அச்சம் காரணமாக 4 நாட்கள் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். தேர்தல் களத்திற்கு செல்லாமல் தன்னை ஆசை காட்டி மோசம் செய்த மாஃபா பாண்டியராஜன், மைத்ரேயன் போன்றோரை திட்டி தீர்த்துள்ளார். அதிமுகவை உடைக்க வேறு ஆட்கள் கிடைக்காததால் அவரை சமாதானப்படுத்தும் விதமாக கடைசி அஸ்திரமாக மத்திய அரசு தவறாக பயன்படுத்தியதுதான் வருமான வரித்துறையும் தேர்தல் ஆணையமும். இதுவரை இல்லாத அளவு தேர்தல் நேரத்திலேயே அமைச்சர் வீட்டில் சோதனை நடத்தியுள்ளது வருமான வரித்துறை. இந்த நிலையில் மக்கள் செல்வாக்கு கிடைக்கவில்லை என்பதால் OPS உடன் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் வெவ்வேறு விதமான மனக்கசப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மதுசூதனன் ரொம்பவுமே புலம்பி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.